ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஷேர் மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸை யூஸ் பண்ணி தான் அனலைசிஸ் பண்ணுறோம். எங்கே ட்ரேடிங் எடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம மேக்ஸை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 28 ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லெவலான 26,222 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போச்சு மார்க்கெட். ஆனால் மேலே போன மார்க்கெட் 26,270 பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த 26,262 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியும். அதை எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஹை தான் வந்து 26,262. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 26,262 அப்படிங்கிற அந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்குச்சு. கீழே இறங்கின மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸிட்டை க்ளோஸ் ஆன 26,215 அப்படிங்கிற லெவலுக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ திருப்பியும் அந்த 26,215 அப்படிங்கிற லெவலை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக எடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து திருப்பியும் ஃபால் ஆச்சு. திருப்பியும் ஃபால் ஆன மார்க்கெட் 26,200 வரைக்கும் வந்திருக்கு. மார்க்கெட் சைடுவேஸான மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம காலையிலேயே வந்து நம்ம ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். யாரும் எந்த என்ட்ரியும் எடுக்க வேணாம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு சடன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் வந்து என்ட்ரிஸை எடுக்கணும். சொல்லப்போனால் வந்து இன்றைக்கி நம்ம ப்ரீமியம் சார்ட்லையும் ஆப்ஷன்ஸ் சார்ட்லையும் எந்த ஒரு லெவல்ஸையுமே வந்து ரூல்ஸையுமே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலை. உதாரணத்துக்கு இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கா, புக்கிங் நடக்க போதா, இல்லை பேனிக் பையிங் நடக்க போதா, பேனிக் செல்லிங் நடக்க போதா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதுவே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்னிங்கே மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது. யாருமே இந்த என்ட்ரி எடுக்க வேணாம், நோ ட்ரேடிங் டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்கே மெசேஜ் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 26,200 கால் அண்ட் 26,200 புட் அப்படிங்கிற 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸே தான். இது ரெண்டுலேயும் வந்து கீ லெவல் அப்படிங்கிறது 110, அதே மாதிரி ஸ்டார் லெவல் அப்படிங்கிறது 87. நீங்கள் நல்லா பார்த்தாருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 96 அப்படிங்கிற அந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து புட் சைடில் மேலே போகவே இல்லை. அந்த 96 அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, 26,200ஓட எஸ்டர்டே லோ. ஸோ அந்த எஸ்டர்டே லோ வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ அதனால் நமக்கு என்ன புட் சைடில் என்ட்ரியே இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டார் லெவலை பிரேக் பண்ணவே இல்லை, 87 இங்கே பிரேக் பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், 87க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது, அதே நேரத்தில் 110க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 135 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். 135 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 26,200ஓட எஸ்டர்டே ஹை. ஸோ அந்த லெவலில் நம்ம 135 நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் 145 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டார் லெவல். ஸோ அந்த ஸ்டார் லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினே ஆக முடியல, மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஒரு வேளை நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு விதிவிலக்குமே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே மார்னிங்கே கொடுத்துருவோம், இன்றைக்கி எந்த ஒரு ட்ரேடிங்குமே பண்ண வேணாம் அப்படிங்கிறத அன்றைக்கி மார்னிங்கே நம்ம வந்து நம்ம ஃபேமிலிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சேன், எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மண்டேலேருந்து புது பேட்ச் வந்து ஜாயின் பண்ண, மண்டேலேருந்து நியூ ஜாயினிங் வந்து மண்டேல வந்து நியூ பேட்சஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் மண்டே பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்து வரக்கூடிய நிறைய பேட்சஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்குங்க. தேங்க்யூ.